ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு ஆவிக்குரிய வாழ்வை மேன்மையடைய செய்வது ஜபமா விசுவாசமா? ஆவிக்குரிய வாழ்வு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அதுக்கு விசுவாசம் தேவைதான். ஆவிக்குரிய வாழ்வை மேன்மையடைய செய்யுது, ஒரு படி மேலே கொண்டு போகிறது விசுவாசமா ஜபமா, அப்படி தான் தலைப்பு. இந்த டாப்பிக்கே புரியாத ஆப்போசிட் பார்ட்டிஸுகெல்லாம் கொஞ்சம் கிளியரன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட அக்கா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால நான் அவங்கள ஒரே ஒரு பாயிண்டில் விட்டுடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கனால நம்ம என்கரேஜ் பண்ணணும்ல, அதனால் அவங்க சொன்னாங்க, எரிகோவோட கதை சொன்னாங்க. சொல்லிட்டு 6 நாள் விசுவாசித்து அமைதியாக வந்தாங்க, 7ஆவது நாள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரித்தார்கள்னா என்னது? அதானே ஜபம். 7 நாள் விசுவாசித்து சுற்றி சுற்றி வந்தீங்க, ஒன்றும் நடக்கலை. 7ஆவது நாளில் ஆர்ப்பரித்து ஜபித்தீங்க, எல்லாம் தகர்ந்து போச்சு. ஓகேவா? அப்புறம் அந்த சீனியர் இன்ஜினியர் வினு அண்ணா பேசி ஆண்டவரை விசுவாசிக்கணும், எங்களை விசுவாசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், தேவனுக்கு மேலே மட்டும் விசுவாசம் வச்சா போதும். அப்புறம் சொன்னாங்க என்னென்னா, எல்லார்ட்டையும் நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாங்க. ஜபம் பண்ணப்பட்டவர்கள், ஜபம் பண்ணினவங்களை பார்த்து தான் போய் நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எங்கேயாச்சும் ஏசப்பா ஜெபிக்க சொல்லியிருக்காங்களா? அந்த கொஸ்டின்லேயே ஒட்டுமொத்தமாக போச்சு, பைபிள் வாசிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு. நிறைய இடத்துல இருக்கு என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா இப்படின்னா அடிக்கிட்டே போவேன். இதுக்கு தான் வெட்டி பாயிண்ட் எடுத்ததா? ஆமாம். அப்புறமா சொன்னாங்க, அது ஞான ஸ்நானம் பண்ணும்போது 3 கொஸ்டின் கேட்பாங்க பாஸ்டர், அதில் 3லேயுமே விசுவாசம்தான் இருக்குது அப்படின்னு. நம்ம லைஃப் டைமில் எத்தனை தடவைங்கள் ஞான ஸ்நானம்? ஒரே ஒரு தடவை. அந்த ஒரே ஒரு தடவையில் உள்ள 3 கொஸ்டினுக்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வருஷத்தில் 52 சண்டேயும் கேட்குறாங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா, இன்னைக்கு பைபிள் படிச்சிங்களா? அந்த கொஸ்டின்ஸுக்கே நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் ஆதரிக்கேன், நான் விசுவாசம், கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. அது என்னது? ஜெபம் தானே. அப்புறமா அட்வொகேட் அண்ணா எபனேசர் அண்ணானும் அவங்களோட வரிசையில் அது என்ன ஒரு அதுவும் பைபிள் வாசிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தண்டோரம் போட்டுட்டு போய் சொல்லி உட்காந்தாச்சு. பாஸ்டர் விசுவாசிக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கலையா? என்னையா பலிகடா ஆக்கணும், இந்த கூட்டத்தில் என்னையா பலிகடா ஆக்கணும்? இரவு முழுவதும் நம்மளுக்காக எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் சிந்துறதுனால தான் நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கோம். அது பாஸ்டர் விசுவாசிக்கிறாங்க, ஜெபிக்கலைன்னு சொல்லி முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. எவ்வளோ பெரிய பொய்யங்கள். அப்புறமா நினிவே ஜனங்கள் விசுவாசிச்சாங்க, அப்படி ஜெபம் விசுவாசம் மட்டும் இருந்து சும்மா இருந்திருக்கலாம், சும்மா இருந்தே அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க ஜபந்தான் பண்ணாங்க, ஜபந்தான் அவங்கள காப்பாற்றிச்சு. உங்களை மாதிரி அங்கே ஒரு அட்வொகேட் இருந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்து ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நினிவே எல்லாம் மொத்தமாக கவிழ்க்கப்பட்டு போயிருக்கோம். அப்புறமா பேசி தானியல் சூளையில் போடப்பட்டான். சூளையில் எப்போன்னு எனக்கும் தெரியலங்க, எந்த பைபிளோ, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா, அது படிக்கிறது இல்லைன்னுங்கிறது தெரியுது. இந்த சூளையில் போடப்பட்டது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இது தானியல்னு சொல்லி எங்கள் பக்கம் வந்தாச்சு. அது டங்கு ஸ்லிப் ஆனது. அதுக்கப்புறமா ஞான ஸ்நானம், அதுக்கப்புறம் தான் ஜபம். எப்படின்னு எனக்கே தெரியல. எவ்வளோ அந்த கோர்ட்டில் போய் வாதாடி நம்ம பேசுறது தாண்டா கரெக்டு, சத்தமாக பேசிடுவோம் அப்படின்னு ஒரு இது. நம்மளை தாழ்த்தி நம்மளுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் விசுவாசித்து அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்துக்கு அப்புறம்லாம் ஜபம் இல்லை. அப்புறம் ஆவியின் கனியில் விசுவாசம் இருக்குது, ஆவியின் வரங்களில் விசுவாசம் இருக்குது. ஆவியின் கனியை எப்படி எங்கள் பெற்றுக்கொள்ளது? ஆண்டவர்கிட்ட பேசி ஜெபம் பண்ணாதான் ஆவின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கரெக்டு தானங்கள்? நான் நடுவராக இருந்தா ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டுல இருக்கு. கரெக்ட் பக்கம் நிற்கலாங்கள், கரெக்டாக கொஸ்டின் கேட்கும்போது கடைசியில் தான் சொல்ல முடியும். எங்க மிரட்டி தீர்ப்பு வாங்குற வேறு இருக்கு. உண்மையை கேட்கலாம், நான் எங்கேயும் உறக்க பேசலாம். அப்புறம் சொன்னீங்க, விசுவாசத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி எங்கேயாவது வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அதில் இருக்கு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி போகாதுன்னு வசனம் இருக்கு இல்லைங்கள்?
இல்லாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், நம்ம ஆமா இருக்குன்னு உறுதிப்படுத்தலாம். நான் இப்ப நடுவர் எதுவுமே சொல்ல முடியாது. இது என்னன்னா எங்க அன்னைக்கு பலம் ஊழியரை பரிச்சை பாராதிருப்பாயாக. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு பலம் சேர்க்கறது. ஆமா பைபிள்ல இருக்கு, பைபிள் ரீட் பண்ணாதவங்கள்ட்ட நம்ம பேசுறது தப்புதானே. சொல்லிருக்கீங்களே பாஸ்டர் ஆமா சொல்லியாச்சு திருப்ப முடிஞ்சுன்னு. இல்லைங்க, பைபிளுக்குள்ள இருக்க வசனம் தெரியாதவங்களுக்கு ஆமா இருக்கு அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தலாம்ல. அது நாங்க கடைசியில படுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சொன்னீங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனால் கிருபை தான் வேணும். அந்த கிருபை எப்படி தெரியுமானா வரும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் அப்படின்னு வசனம் இருக்குது. சரியா? அப்போ கிருபை ஸ்தோத்திரங்கிறது ஜபம் இல்லையாண்ணா? அதான் சொல்லல, டாப்பிக்கு இதே மண்டையில் இல்லை. அப்புறம் எங்கே பேசுகிறது. அப்புறமா என் டாபிக்குள்ளே வாரு. ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் புதிய ஏற்பாடில் நூற்றுக்கதிபதியை பற்றி பேசப்பட்டிருக்கு. அநேக நூற்றுக்கதிபதிகள் இருந்திருக்கலாம், அநேக நூற்றுக்கதிபதிகள் ஆண்டவரை விசுவாசிச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு நூற்றுக்கதிபதி கொர்நேலியோட பேர் மட்டும் பைபிளில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான், தன் வீட்டார் அனைவரோடும் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அன்னாளின் ஜெபம், அன்னாள் ஜெபம் பண்ணினதுனால தான் அவளுக்கு ஒரு சாமுவேல். ஜெபம் பண்ணாமல் விசுவாசமாக இருந்திருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசியை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவுக்கு நோய் அவர் மரிக்க போகிறாரு. ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அப்போ எசேக்கியா ஆண்டவர் என்ன விடுவிச்சிருவார் அப்படி விசுவாசத்தோடையே இருந்துட்டு இருந்திருந்தாருன்னா அன்னையோட காலியாள். ஒரு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போய் கெஞ்சி சுவரில் அழுது ஜெபம் பண்ணினதுனால தான் ஒரு 15 வருடங்களை கூட பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய இடங்களை சொல்லியிருக்காங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்புறம் இன்னொரு வசனம் இருக்குது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேசத்திற்கு சேமத்தை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விசுவாசிச்சுட்டே இருங்க, நான் உங்களுக்கு இந்த சேமத்தை தாரேன் அப்படின்னு சொல்லலை. அடுத்து துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், என்னென்னா நீங்கள் ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஜாக்கிரதை அப்படிங்கிறது ஒரு பெரிய வேர்டு. அந்த வேர்டுக்கு ஜாக்கிரதைன்னா அப்படி விழிப்பாக இருக்கணும். விசுவாசம் மட்டும் பண்ணிட்டு சும்மா இருந்தால் போதாது, ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் எல்லாரும் ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக இருங்க, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கிறதுக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.